உலகத்தில் இருக்கிற பல தலைவர்கள் தன்னுடைய மக்கள் சிறப்பாக சந்தோஷமாக கொண்டாடும் திருவிழாக்களை வாழ்த்து சொல்லுவாங்க. எல்லா நாட்டிலையும், அமெரிக்காவாக இருந்தாலும், ரஷ்யாவாக இருந்தாலும், சீனாவாக இருந்தாலும், ஆப்பிரிக்காவாக இருந்தாலும், எங்கென்றாலும். ஆனால் ஒரு மக்கள், பெருவாரியான மக்கள் கொண்டாடுற அந்த விழாவுக்கு வாழ்த்தே சொல்லாத ஒரே தலைவர், உலகத்திலே ஒரே ஆளுன்னா அது நம்ம முதல்வர் தான். கடந்த 5 ஆண்டுகளாக வாழ்த்து சொல்லாத ஒரு விழா அப்படின்னா அது தீபாவளி தாங்க. ஓணம் பண்டிகை வாழ்த்து சொல்கிறார். ஓணம் பண்டிகை என்ன இந்து மதத்துக்குரியது அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். கிறிஸ்துவ மதமான கிறிஸ்மஸ் சொல்கிறாரு, பக்ரீத், ரம்ஜான் எல்லாத்துக்கும் சொல்கிறாரு. ஆனால் தீபாவளி என்ன விஷயம் அப்படின்னா, அரசுக்கு அதிக வருவாய் ஈட்டி தருவது அப்படின்னா அது தீபாவளி தான். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு தீபாவளிக்கு அவர் வாழ்த்து சொல்கிறதில்லை. தீபாவளிக்கு தமிழ்நாட்டுடைய டாஸ்மார்க் வருமானம் அப்படின்னா 400 கோடி 450 கோடின்னு பெருமையாக பேசுவாங்க. அப்படி ஒரு வருமானத்தை ஈட்டி தருவது தீபாவளி. அதுக்கடுத்து வர்த்தக ரீதியாக தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து கடைகளும், ஜவுளியாக இருந்தாலும் சரி, எந்த கடையாக இருந்தாலும் சரி, அதிக விற்பனையாவது, அதிக டேக்ஸ் அவங்களுக்கு கொடுப்பது இந்த தீபாவளி தான். அப்படி பெருவாரியான வருமானத்தை கொடுக்கக்கூடிய இந்த தீபாவளிக்கு ஒரு வாழ்த்து சொன்னால் என்ன குறைஞ்சா போவீங்க அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்தாலும், இல்லைங்க, எனக்கு இந்து மதத்தை நாங்கள் நம்புறது இல்லை, மற்ற எல்லா மதத்தையும் நம்புவோம், இந்து மதத்தை நம்புறதில்லை, அதனால் உங்களுக்கு வாழ்த்து நான் சொல்கிறது கிடையாது அப்படிங்கிறாரு. இங்கு மக்கள் சந்தோஷமாக இருக்காங்க. சந்தோஷமாக இருந்தால் தான் ஒரு நாட்டு தலைவருக்கு பெருமை. மக்கள் சந்தோஷமாக இருக்கப்பா, என்னுடைய ஆட்சியில் மக்கள் சந்தோஷமாக இருக்காங்க. சரி, என்னுடைய கொள்கை, கடவுள் இல்லைன்றது என்னுடைய கொள்கை, என்னுடைய சித்தாந்தம். ஆனால் மக்களுக்காக நான் ஒரு வாழ்த்து சொல்கிறேனே, நீங்கள் வச்சுக்கோங்க, ஆனால் என்னுடைய நம்பிக்கை கிடையாது, உங்களுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்ற எண்ணம் கூட இல்லாதவர். ஆனால் நாம் போற்றிக்கிட்டு தான் இருக்கேன். நம்மளுடைய முதல்வர் பெரிய ஒரு நம்மளுடைய முதல்வர் நம்ம பெருமையாக தான் பேசிக்கிட்டு இருக்கோம். இதே நம்மளுடைய முதல்வரை அண்டை மாநிலத்தில் இருந்துக்கிற யாராச்சும் அவதூறாக பேசுனா கோவப்படுவோம். இதே கர்நாடகத்தில் கூட ஒரு சமயத்தில் நம்ம முதல்வரை அவதூறாக பண்ணாங்க, ஃபோட்டோவில் எடுத்து மாலை போட்டாங்க. அப்பயும் நம்ம முதல்வருக்கு ஆதரவு கொடுத்து தான் மற்றவர்கள் விமர்சனம் பண்ணோம். ஆனால் நம்ம முதல்வர் அவர்கள் தீபாவளி வாழ்த்து அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. மக்களுடைய சந்தோஷமாக இருக்கிற சமயத்தில் ஒரு வாழ்த்து சொன்னால் அவர்கள் நம்ம முதல்வரே நமக்கு வாழ்த்து சொல்லியிருக்காருன்னு சொல்லி மக்கள் ஒரு பெருமைப்படுவாங்க, சந்தோஷப்படுவாங்க. அந்த சந்தோஷம் கூட இல்லாத அளவுக்கு அவர் கடந்த 5 ஆண்டுகளாக வாழ்த்து சொல்லலை. அதுக்கு வாழ்த்துக்கள். ஏன்னா 5 வருஷம் முடியும் போது அடுத்து தீபாவளிக்கு யார் முதல்வராக இருக்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. இவரே இருந்தால் மறுபடியும் ஒரு 5 ஆண்டுகள் வாழ்த்து சொல்ல மாட்டார். வேறு யாராவது முதல்வராக இருந்தால் கண்டிப்பாக தீபாவளி வாழ்த்துக்கள் வரும். அடுத்த தீபாவளிக்கு பொறுத்திருந்து பார்ப்போம். இதுவரை வாழ்த்து சொல்லாத முதல்வர் அவர்களுக்கு நன்றி.